கடக ராசிக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பாக விஷயங்கள் பணிக்கான ஏற்றமான நிலையாக இருக்கலாம். தொழிலுக்காகவும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு முயற்சிகளும் தொழில் வளர்ச்சியினால் அற்புதமான லாபத்தை இன்று அடையக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ஏற்படும். சற்று முக்கியமான கவனமான பலன் அப்படின்னு பார்த்தால் இவங்களுடைய ஆரோக்கியம். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது சற்று பொறுமை, நிதானம், முடிவுகளில் சற்று அவசரம் தவிர்ப்பது நன்மை. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அதே சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரையாதிபதி சந்திரன் இன்று நட்சத்திர ரீதியில் 2-11 கூடிய புதன் சாரத்தில் இருப்பதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இன்று இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை உணவு கட்டுப்பாடு செய்வதன் மூலியமாக மேலும் நல்ல ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நல்ல பலன்கள். தொழிலுக்கான முதலீடுகள், தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு தேவைக்கேற்ற ஒரு திருப்தியான வருமானம், இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நிலை. தொடர்ந்து மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்குடைய சில பரிகாரங்கள், மந்திரங்கள், வழிபாடுகள் திருமண வாழ்வில் சற்று அனுசரிப்பது இவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ராசிநாதனுடைய புதன் சாரத்தில் இருப்பது, அதே புதன் 10 இருப்பது தொழிலுக்கான சில முயற்சிகளாக இன்று நீங்க எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் அவசரப்படாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அவசர கதியில் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டாக யோசிக்கும் பொழுது சரியாக யோசிக்க முடியாது. மேலும் கடன்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தில் இன்று முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் அளவுக்கு அதிகமான கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். சற்று நிதானம், பொறுமை, தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு. வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக கூட இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராசியில் இருந்து பாக்யாதிபதி புதன் கிரகம் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார். அங்கு சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். அற்புதமான குடும்ப வாழ்வில் மேன்மையான நிலை, குடும்பத்தில் அதிர்ஷ்டத்தினால் ஒரு சுப நிகழ்ச்சிகள், வருமானத்தில் உயர்வு, எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்க குடும்பஸ்தானத்திற்கு அப்ளை பண்ணி கொள்ளலாம். தொழில் ரீதியிலான மேன்மையான ஒரு நல்ல பலன்கள். அதே சமயம் கண்டிப்பாக பேச்சில், உணவில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். நீங்க இளவயதுக்காரர்களாக இருந்தால் அவசரத்தில் பேசுவதை தவிர்ப்பதும், சீனியர் சிட்டிசனாக இருப்பவர்கள் ஆரோக்கியத்திற்கு உணவில் சற்று கவனமாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பொருத்தமான பலனாக இன்று இருக்கும்.